ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பலூன் பவர்டு கார். இது ஒரு அருமையான சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க. நீங்கள் இல்லை வீடியோ பார்க்குற உங்கள் குழந்தை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா? அப்போ இதுதாங்க யங் சயின்டிஸ்ட்டுகளுக்கான வீடியோ. இந்த பலூன் காருக்கு என்ஜின் மோட்டார்னு எதுவுமே இல்லை. என்ஜினே இல்லாமல் எப்படி ஓடுங்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கலாம் வாங்க. மறப்பதற்கான மனப்பாடம் கல்வி அல்ல, வாழ்வதற்கான செயல்முறை தான் உண்மையான கல்வி. இன்டூ நெக்ஸ்ட் சேனலுக்கு உங்களை க்யூரியஸாக வரவேற்கிறோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒரு பலூனை வாயால் காற்று ஊதி நிரப்புறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பலூனை இப்போ விட்டோம்னா அது காற்றை வெளியே தள்ளும். அந்த காற்று வெளியே போகிறப்போ அதுக்கு எதிர் திசையில் பலூனானது தள்ளப்படும். இந்த பலூனை நாம் ஒரு சின்ன பொம்மை காருக்கு பின்னாடி கட்டிவிட்டால் பலூனில் இருந்து காற்று வெளியாகும் போது உருவாகிற ஃபோர்ஸ் காரையும் முன்னாடி தள்ளி ஓட வைக்கும். இதுதாங்க பலூன் பவர்ட் காரோட சிம்பிள் லாஜிக். இதுக்கு பொருளெல்லாம் வீட்டிலே கிடைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். லைட் வெயிட் மெட்டீரியல்ஸான கார்ட்போர்ட், பாட்டில் கேப், ஸ்ட்ராஸ் அண்ட் டேப்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இதில் ஏகப்பட்ட சயின்ஸ் கான்செப்ட் கவர் ஆகுதுங்க. இந்த வீடியோவில் முக்கியமான 3 கான்செப்டை மட்டும் இந்த பலூன் காரை வச்சு ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நம்பர் 2 ஏர் ப்ரெஷர் அண்ட் த்ரஸ்ட். நம்பர் 3 எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்ல விரும்புகிறேன். இந்த பலூன் பவர்ட் கார் ப்ராஜெக்டை நாசா தங்களுடைய கிளாஸ் ரூமில் பயன்படுத்தி குழந்தைகளுக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மற்றும் த்ரஸ்ட் பிரின்சிபலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மற்றும் அவங்களுடைய ஸ்டெம் கிளப்பில் பலூன் கார் பந்தயங்களை நடத்தி லாங் டிஸ்டன்ஸ், ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட், மோஸ்ட் கிரியேட்டிவ் டிசைனை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சரியான பொருட்கள், மேற்பரப்பு மற்றும் காற்றழுத்தம் இருந்தால் பலூன் மூலம் இயங்கும் ஒரு கார் 10 முதல் 15 மீட்டர் அல்லது அதற்கு மேல் பயணிக்க முடியும். அப்படி நாசா கிளாஸ் ரூமில் சொல்லிக் கொடுக்குற முக்கியமான 3 சயின்ஸ் கான்செப்டை தான் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. ரெடி டு கோ நவ். இந்த பலூன் கார் நியூட்டனின் 3 இயக்க விதிகளையும் அழகாக நிரூபிக்குது. முதல் விதி, ஓய்வில் இருக்கும் ஒரு பொருள் ஓய்விலேயே இருக்கும். அதே ஒரு பொருள் இயக்கத்தில் இருந்தால் அது இயக்கத்திலேயே தொடரும். தவிர ஏதாவது ஒரு வெளிப்புற சக்தி, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வரும்போது தான் அது நிற்கும். இதுதான் லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ பலூன் ஊதப்படாத போது கார் அசையாமல் இருக்கும். அதே பலூனை ஊதி காற்று வெளியிடப்பட்டதும் கார் வேகமாக நகரும். ஏதாவது உராய்வு அல்லது ஒரு தடை அதன் வேகத்தை குறைச்சா ஒழிய அது நிற்கவே நிற்காது. அடுத்து ஃபோர்ஸ், மாஸ் அண்ட் அசலரேஷன். F = ma. இந்த ஃபார்முலாவை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நம்ம நிறைய இந்த ஃபார்முலாவை புக்கில் படிச்சிருக்கோம். ஆனால் இதை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது. இது நியூட்டனின் 2வது விதி. மேலும் இது காரோட வேகத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது Fனா ஃபோர்ஸ், Mனா மாஸ், ஏனா அசலரேஷன். பலூன்ல இருந்து வெளியேறும் காற்றுனால உருவாக்கப்படுது இந்த ஃபோர்ஸ். மாஸ்னா வெயிட், காரோட மொத்த எடையும். அடித்தளம், சக்கரங்கள், பலூன் எல்லாத்தையும் சேர்த்து வர வெயிட் தான் மாஸ்ன்னு குறிப்பிடப்படுது. கார் எவ்வளவு வேகமாக போகுதுன்னு குறிப்பிடுறது தான் இந்த அசலரேஷன். இது ஃபோர்ஸ் அண்ட் மாஸை பொறுத்து மாறுபடும். எப்படின்னா ஃபோர்ஸ் அதிகமாகவும் மாஸ் குறைவாகவும் இருந்தால் அசலரேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம கார் ரேஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக அஜித் கூட கார் ரேஸில் வின் பண்ணார் இல்லையா? ரேஸ் கார்கள் நியூட்டனோட 2வது விதிப்படி தான் டிசைன் செய்யப்படுது. ஸோ பொதுவாக ரேஸ் கார்கள் ஏன் எடை குறைவாக வடிவமைக்கப்படுதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து 3ஆம் விதி, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒன்று. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர்வினை உண்டு. இங்கே பலூன் காற்றை பின்னோக்கி தள்ளுது, கார் எதிர்வினையாக முன்னோக்கி நகருது. இதுவே காரை நகர்த்துவதற்கான முக்கிய விதியாகும். பார்த்தீங்களா, இந்த ஒரு குட்டி பலூன் கார்லேயே நியூட்டனோட 3 விதிகளும் ரொம்ப அழகாக வேலை செய்யுது. உங்களுக்கு இப்போ நியூட்டனோட 3 விதிகளும் எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நாம் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆரம்பம் தான். மீதி 2 சயின்ஸ் கான்செப்ட் அடுத்த வீடியோவில் ரெடியாக இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. நாம் இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டதை கொஞ்சம் சோதனை செஞ்சு பார்க்குற டைம், க்யூரியாசிட்டிக்கான நேரம். கேள்வி நம்பர் 1, ஒரே காரில் 2 பலூனை கட்டுனா கார் டபுள் ஃபாஸ்ட்டாக போகுமா? உங்கள் ஐடியா என்ன? கேள்வி நம்பர் 2, பலூனில் ஒரு சின்ன ஓட்டை போட்டால் கார் அதே வேகத்தில் ஓடுமா? இல்லைனா என்ன ஆகும்? கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் க்ரியேட்டிவ் ஆன்சரை பார்க்க ஆவலாக காத்துட்ருக்கோம். உங்கள் பள்ளி இல்லை கல்லூரிக்கான சயின்ஸ், மேத் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட்ஸ் வேணுமா? ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக குறைந்த விலையில் ப்ராஜெக்ட்ஸ் தயாரித்து தரோம். அதே நேரம் உங்கள் கையாலேயே மீண்டும் அந்த ப்ராஜெக்ட்ஸை செய்ய ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடும் கூட இலவசமாக தரப்படும். ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கிட்ட, சப்போர்ட் எங்கள் கிட்ட.
See you in part 2 வீடியோ. சயின்ஸ் கற்றுக்குவோம், ரியல் டைமில் அப்ளை பண்ணுவோம். நன்றி மக்களே.